मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम्। अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। कर्ता आख्यातवाच्यः न किन्तु आक्षेपलभ्यः इति मतम् अधुना प्रतिपाद्यते। तत्र विनिगमना विरहो नास्ति इति निरूपितम्। कृतिमान् हि कर्ता एवञ्च कृतेः एव भावना अपरपर्यायाः आकृत्यधिकरणन्यायेन आख्यातवाच्यत्वसम्भवे न तद्वतः कर्तुः वाच्यत्वं कल्पनीयं गौरवप्रसङ्गात्। एतावत्पर्यन्तं पठितम्। इतः परं न च भावना कारकान्तरेणापि सम्बद्धा तदुज्झित्वा न झटिति कर्तारम् आक्षिपति इति वाच्यम्। सा हि यथा नियमेन कर्त्रा सम्बद्धा न तथा करणादि कारकान्तरेण तिष्ठत्यादिषु तया तद अनाक्षेपात्। இந்த பூர்வபக்ஷம் சொல்றச்ச ஒரு கேள்வியானது கேட்டிருந்தா, என்ன கேள்வின்னு கேட்டா, கிருதியானது கர்த்தாவை ஆக்ஷேபிக்கிறதுன்னு சொல்றேலே, இந்த கிருதியானது கர்த்தாவோடு மட்டும் சம்பந்தப்படலை, எப்படி கர்த்திருக்காரகத்தோடு சம்பந்தப்படுறதோ அதை போலவே மற்ற காரகங்களோடும் சம்பந்தப்படுறது. அதனால என்ன தெரிகிறது, இந்த கிருதியானது கர்த்தாவோடு மட்டும் சம்பந்தப்பட்டிருந்தால் நீங்க சொல்றபடி கிருதியானது கர்த்தாவை ஆக்ஷேபிக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனா அப்படி இல்லை, கிருதிக்கு எல்லா காரகங்களோடும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தா. அதே சமயம் வையாகரணாளுக்கு கர்த்தா கிருதிஹி ஆக்ஷிப்பத்தேன்னு சொல்ல முடியும். ஏன்னா கர்த்தாவானவன் கிருதியோடு தான் சம்பந்தப்பட்டிருக்கான், மற்ற காரகங்களோடு சம்பந்தப்படுறது இல்லை. நஹி காரகம் காரகாந்தரேன சம்பத்தியதே அப்படின்னு ஒரு நியமம் வச்சுட்டு இருக்கோம். நஹி பிக்ஷுகா பிக்ஷுகாந்தரம் யாச்சதேங்கிற மாதிரி அதே நியாயத்தை வச்சுண்டு, அதனால கர்த்தாவானவன் கிருதியை ஆக்ஷேபிக்கிறான்னு சொல்லலாம், சரியா இருக்கும். கிருதியானது கர்த்தாவை ஆக்ஷேபிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏன்னா கிருதியானது மற்ற காரகங்களோடும் சம்பந்தப்பட்டு இருப்பதினாலே அப்படின்னு பூர்வபக்ஷியில வையாகரணாளுடைய மதத்துல இப்படி ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டது. அதுக்கு இப்போ பதில் சொல்றா, நச்ச பாவனா காரகாந்தரேனாபி சம்பத்தா. பாவனையானது கிருதியானது மற்ற காரகங்களோடும் சம்பந்தப்பட்டிருக்கு, இருந்தாலும் மற்ற காரகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்திருக்காரகத்தை மாத்திரம் ஆக்ஷேபிக்கிறது, அதோடு மட்டும் சம்பந்திக்கிறது அப்படின்னு சொல்லாதீங்கோ. அப்படி கிடையாது. நச்ச பாவனா காரகாந்தரேனாபி சம்பத்தா ததுஜ்ஜித்வா. ததுஜ்ஜித்வா இत्युक्ते காரகாந்தரம் त्यक्त्वा न झटिति கர்த்தாரம் ஆக்ஷிபதி. கர்த்தாவை தான் ஆக்ஷேபிக்கிறது, மற்ற காரகங்களை ஆக்ஷேபிக்கலே அப்படின்னு சொல்லாதீங்கோ. ஏன்னு கேட்டா, அப்படின்னா அவ கேள்வி கேட்டிருந்தா இல்லையா, அது சரி வராது அந்த கேள்வி. ஏன்னு பதில் சொல்றா பாருங்கோ. சாஹி சாஹி இत्युक्ते கிருதிர்ஹி யதா நியமேன கர்த்ரா சம்பத்தா. இந்த கிருதியானது மற்ற காரகங்களை காட்டிலும் கர்த்திருக்காரகத்தோடு நியமேன சம்பத்தமா இருக்கு, எப்பொழுதும் கர்த்திருக்காரகத்தோடு சேர்ந்தே இருக்கு. யதா நியமேன கர்த்ரா சம்பத்தா
ந ததா கரணாதி காரகாந்தரேனா, கரணம் முதலிய மற்ற காரகங்களோடு கிருதியானது எப்பொழுதும் சம்பந்தப்பட்டிருக்குங்கிறது இல்லை. இந்த கிருதிக்கு மற்ற காரகங்களோடு சம்பந்தம் இருக்கு, அந்த அம்சம் சரி. ஆனா கிருதியானது எப்படி கர்த்திருக்காரகத்தோடு எப்பொழுதும் சம்பந்தப்பட்டிருக்கோ அதை போல மற்ற காரகங்களோடு எப்பொழுதும் சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த அம்சம் நல்லா புரிஞ்சிருக்கா? இந்த கர்த்திருக்காரகம் கிருதியோட சம்பந்தப்பட்டிருப்பது போல பாக்கி எந்த காரகங்களும் கிருதியோட அந்த மாதிரி சம்பந்தப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருதியானது கண்டிப்பா கர்த்தாவோட சம்பந்தப்பட்டே இருக்கு. சில சமயத்துல மற்ற காரகங்கள் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறா பாருங்க. ராமஹா திஷ்டதி அப்படின்னு ஒரு வாக்கியத்தை எடுத்துப்போம். இப்போ இந்த இடத்துல திஷ்டதிங்கிற இடத்துல இந்த ஆக்கியாத பிரத்யத்தினால கிருதி தெரியறதே. இந்த கிருதி எந்த காரகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு? கர்த்திருக்காரகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. ராமனோட கர்த்திருக்காரகத்தோட தான் சம்பந்தப்பட்டிருக்கு. இங்க இந்த வாக்கியத்துல கர்மகாரகம் இருக்கோ? இல்ல. கரணகாரகமோ இல்ல மற்ற காரகங்களோ இருக்கோ? எதுவுமே இல்லை. இதோட வாக்கியம் முடிஞ்சு போச்சு. ராமஹா திஷ்டதிங்கிற இடத்துல முடிஞ்சே போச்சு. முடிஞ்சு போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாக்கியத்தை காமிக்க முடியுமா? அதாவது கிருதியானது கர்த்திருக்காரகத்தை விட்டுட்டு மற்ற காரகங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கு, அந்த வாக்கியத்துல கர்த்திருக்காரகத்தை சொல்லக்கூடிய பதமே இல்ல அப்படின்னு ஏதாவது ஒரு வாக்கியத்தை காமிக்க முடியுமா? இல்ல, காட்ட முடியாது. நம்ம வெறும் சொன்னா கூட ஆகாங்ஷா நிக்கும். அப்ப நம்ம கர்த்தாவை சேர்த்துக்க வேண்டியதாயிடும். பதம் இல்லைன்னாலும் கூட கூட யாரு படத்தி எவன் படிக்கிறான்னு அங்க ராமஹான்னு ஒண்ணு சேர்த்துக்க வேண்டியதாயிடும். என்ன தெரிகிறது? கிருதிக்கு மற்ற காரகங்களோடு சம்பந்தம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்பொழுதும் அந்த காரகங்களோடு நியமேன சம்பந்தா இருக்குங்கிற நியமகா இல்லை. சில சமயத்துல அது இல்லாமல் இருக்கு. இப்போ ராமஹா திஷ்டதிங்கிறது அப்படித்தானே, எந்த காரகத்தோடும் சம்பந்தம் இல்லை. இதுக்காக வாக்கியம் முழுமை அடையலையா? இல்ல கிருதிக்கு தான் ஆகாங்ஷா அப்படியே இருக்கா? ரெண்டும் இல்லை. ஆனா கர்த்தா இல்லாமல் கிருதியானது தன்னுடைய ஆகாங்ஷை பூர்த்தி பண்ணிக்கவும் முடியாது. ஆமா. அப்போ என்ன தெரிகிறது? கிருதிக்கு மற்ற காரகங்களோடு சம்பந்தம் இருந்தாலும் கூட கர்த்திருக்காரகத்தோடு எந்த மாதிரியான சம்பந்தம் இருக்கோ, அவினாபூதமான சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அவினாபூதம் தெரியுமா? அது இல்லாம இருக்க முடியாது. தத் வினா ந திஷ்டதி இத்யர்த்தா. கர்த்திருக்காரகம் வினா ந திஷ்டதி. இந்த மாதிரி நம்ம கரணகாரகம் இல்லாமல் ஆக்கியாதார்த்தமான பாவனா இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? இருக்குமே. அப்போ அவினாபூதமான சம்பந்தம் இருக்கு. இத நியமேன சம்பந்தான்னு சொல்றோம். நியத சம்பந்தான்னா அவினாபூத சம்பந்தா இத்யர்த்தா. இந்த அவினாபூத சம்பந்தா நியத சம்பந்தா கேன சக வர்த்ததே இத்யுக்தே கிருதேஹ கர்த்ரா சஹைவ வர்த்ததே ந து காரகாந்தரேண. இதमेव अत्र उक्तं. पश्यन्तु, सा हि कृतिर्हि यथा नियमेन कर्त्रा सह सम्बद्धा न तथा करणादिकारकान्तरेण. इदं कुत्र दृष्टं? तिष्ठति इत्यादिषु तया इत्युक्तौ कृत्या तद् अनाक्षेपात्, कारकान्तरस्य अनाक्षेपात्. कारकान्तरं सर्वं तत्र किमपि न अपेक्षितम्. अतः अवश्यं प्रथमम् आदौ सा कृतिः आर्थी भावना कर्तारमेव आक्षिपति न कारकान्तरम्. அதே மாதிரி பூர்வபக்ஷில இந்த யுக்தியை சொல்லும் பொழுது இன்னொரு ஒரு கேள்வியும் ஒரு தோஷத்தையும் சொன்னா. என்னன்னா, கிருதியானது கர்த்திருக்காரகத்தை ஆக்ஷேபிக்கிறதுன்னு சொல்றேலே, இந்த கிருதிக்கு மற்ற காரகங்களோடையும் சம்பந்தம் இருக்கு, இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியாது. அப்போ இந்த கிருதியினால மற்ற காரகங்களும் கரணகாரகம் அப்புறம் கர்மகாரகமும் எல்லா காரகமும் கூட ஆக்ஷேபிக்கிறதுன்னு சொல்லிடுங்களேன். அப்படி சொன்னா என்ன ஆயிடும்? இந்த கரணத்தை சொல்லக்கூடிய திருத்தீயா வேண்டான்னு ஆயிடும், கர்மத்துவத்தை சொல்லக்கூடிய த்விதியா வேண்டான்னு, இந்த விபக்திகளே வேண்டான்னு ஆயிடும். எல்லாமே
எப்படி கிருதியானது கர்த்தாவை ஆக்ஷேபிக்கிறதோ அதை போலவே கர்மாவை ஆக்ஷேபிக்கிறது, கரணத்தை ஆக்ஷேபிக்கிறது, இப்படியே சொல்லிடலாமே அப்படின்னு ஒரு தோஷத்தை சொன்னான் வையாக்கரணா. அதை இப்போ கண்டிக்கிறா. எப்படி கிருதியானது கர்த்தாவை அவசியம் ஆக்ஷேபிக்கிறதோ அதை போல மற்ற காரகங்களை ஆக்ஷேபிக்கிறது இல்லை. அதனால தான் மற்ற காரகங்களே கிருதியானது ஆக்ஷேபிக்கிறது, ஆக்ஷேபத்தினாலேயே மற்ற காரகங்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றது இல்லை. இந்த விஷயம் புரிஞ்சிருக்கா? ஆனா அந்த இன்னொரு வாட்டி சொல்லுங்க அந்த விஷயத்த. இப்ப கடைசியா சொன்னது மட்டும். ஆமா சொல்றேன். வையாக்கரனாலுடைய மதத்தை பூர்வபக்ஷத்துல சொல்லும் பொழுது இப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தா, கிருதியானது கர்த்தாவை ஆக்ஷேபிக்கிறது, இப்படி கர்த்தாவானது கர்த்தகாரகமானது ஆக்ஷேபத்தினாலேயே கிடைக்கும் பொழுது தத்வாச்சக சப்தஸ்ய ஆவசியகதா நாஸ்தி அப்படின்னு மீமாம்சகா நீங்க சொல்றேன். இப்படி சொல்ற பட்சத்துல இதே ஒரு பிரகாரத்தை வச்சுண்டு கிருதிக்கு எப்படி கர்த்தகாரகத்தோட சம்பந்தம் இருக்கோ அதை போல காரகாந்தரத்தோடையும் சம்பந்தம் இருக்கு. அப்போ கிருதியானது கர்த்தகாரகத்தை எப்படி ஆக்ஷேபிக்கிறதோ அதை போலவே கர்மகாரகத்தையும் ஆக்ஷேபிக்கிறது, கரணகாரகத்தையும் ஆக்ஷேபிக்கிறது இப்படின்னு நீங்க சொல்லிடலாமே. இப்படி சொன்னா என்ன ஆகும்? எப்படி கர்த்தகாரகமானது ஆக்ஷேப லப்யமா இருக்கிறதுனால தஸ்ய சப்த வாச்சியத்துவம் மாஸ்துன்னு சொல்றேலோ அதை போல கர்மாவை சொல்லக்கூடிய த்விதியா பக்தியும் வேண்டாம், கரணத்தை சொல்லக்கூடிய திருத்தியா பக்தியும் வேண்டாம் இப்படின்னு ஆயிடுமே. ஏன்னா எல்லாமே ஆக்ஷேபத்தினாலே கிடைக்கும் பொழுது எதுக்கு தத்வாச்சக சப்தஸ்ய ஆவசியகதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் அப்படின்னு ஒரு தோஷத்தை சொன்னா இல்லையா மீமாம்சக பட்சத்துல. இப்படி ஒரு தோஷா வந்துடும் அப்படின்னு வையாக்கரனால் சொன்னாலா இல்லையா? அதுக்கு இப்போ பதில் சொல்றா, இந்த கிருதியானது கர்த்தாவை எப்படி நியமேன ஆக்ஷேபிக்கிறதோ, நியமேன சம்பந்தமா இருக்கிறதுனால ஆக்ஷேபிக்கிறதோ அதை போல மற்ற காரகங்களை இது ஆக்ஷேபிக்காது. ஏன்னா நியத சம்பந்தம் இல்லை. எதுக்கு எதோடு நியத சம்பந்தம் இருக்கோ அது அதைத்தானே ஆக்ஷேபிக்கும். அப்படி பார்த்தோம்னா கிருதிக்கு கர்த்தகாரகத்தோடு தான் நியத சம்பந்தம் இருக்கு. கர்மகாரகத்தையோ அல்லது கரணாதி காரகங்களையோ காரகாந்தரத்தோடு நியத சம்பந்தா இல்லை. நியத சம்பந்தா இல்லைன்னா ஆக்ஷேபிக்க முடியாது. அப்போ நீங்க மீமாம்சகால் மேல வையாக்கரனால ஒரு தோஷம் சொன்னாலே இந்த கிருதியானது எப்படி கர்த்தகாரகத்தை ஆக்ஷேபிக்கிறதோ அதே மாதிரி கர்மகாரகங்களும் ஆக்ஷேபலபியம் ஆயிடும். அதனால தத்வாச்சக பதஸ்ய அவசியகதா நாஸ்தின்னு அந்த தோஷா வராது. ஏன்னா கிருதி அவசியம் கர்த்தாரமே ஆக்ஷிபதி என்ன காரகாந்தரம். ஏன்னா காரகாந்தரத்தோடு கிருதிக்கு நியத சம்பந்தா இல்லை. அதை எங்க பார்த்தோம்? திஷ்டதிங்கிற இப்போ இந்த இடத்துல பார்த்தோம். ராமஹா திஷ்டதிங்கிற இடத்துல கிருதேஹே कारकान्तरेण सह सम्बन्धः नास्ति। तर्हि अनेन किम् अवगम्यते? कृतेः कर्तृकारक अतिरिक्तकारकेण सह नियतसम्बन्धो नास्ति। नियतसम्बन्धः नास्ति चेत् कथं तद् आक्षिपति? அப்போ வையாக்கரனால எந்த ஒரு தோஷத்தை ஆரோபணம் ஒரு ஆபாதனம் பண்ணினாலும் அந்த தோஷா இல்லைன்னு ஆயிடுத்து. இப்போ புரிஞ்சுதா? அதான் இங்க சொல்றான். अतएव इत्युक्ते कृतेः कारकान्तरेण नियतसम्बन्धाभावादेव आख्यात अतः प्रथमं सा कर्तारमेव आक्षिपति न कारकान्तरम् अतएव च आख्याताभिहित संख्या न कारकान्तरेण सम्बध्यते तस्य प्रथमम् अनुपस्थितेः. அதையேவ நான் ஒரு பங்கியை விட்டுட்டு அடுத்த பங்கியை வாசிச்சுட்டேன். அதாவது நான் இப்ப சொன்ன அர்த்தம் எந்த பங்கிக்கு அப்படின்னு கேட்டா, அதையேவ திருத்தீயாதி விபக்தினாம் கரணாதி வாச்சித்துவம் அப்படிங்கிற பங்கி இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நான் இப்ப அர்த்தம் சொல்லிட்டேன். நடுவில் ஒரு பங்கி விட்டுட்டேன், நான் அடுத்தாப்புல அதுக்கு அர்த்தம் சொல்றேன். அதையேவ இத்யுக்தே கிருதேஹே காரகாந்தரேண சக நியத சம்பந்தாபாவாதேவ तृतीया करणादि कारकाणाम आक्षेपलभ्यत्वं नास्ति
ஆக்ஷேபலபியத்துவம் தேஷாம் நாஸ்தீதி கிருத்வா ஏவ திருத்தீயாதி விபக்தீனாம் கரணாதி வாச்சித்வம். இது புரிஞ்சிருக்கா? பங்கி அர்த்தம் புரிஞ்சிருக்கா? ஏன் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்றான். பாவனாயாக தைஸ்ஸஹ, தைஸ்ஸஹ இत्युक्ते கர்த்திருக்காரக அதிரிக்த காரகேண சஹ நியத சம்பந்த அபாவேன தயா, தயா இत्युक्ते பாவனயா கிருத்யா தேஷாம் கர்த்திர அதிரிக்த காரகாணாம் நியமேன அனாக்ஷேபாத் ஆக்ஷேபः न संभवति कृत्या तेषां कर्तृकारक अतिरिक्तकारकाणाम् आक्षेपः न संभवति. பங்கி அர்த்தம் இப்போ நல்லா புரிஞ்சுது இல்லையா? இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பங்கி விட்டு போச்சுன்னு சொன்னே, அதுக்கு அர்த்தம் சொல்றேன். அதையேவச்ச ஆख्याताभिहित संख्या न कारकान्तरेण संबध्यते तस्य प्रथमम् अनुपस्थितेः. இப்போ பாருங்க, படதி அப்படிங்கிற இடத்துல பட்டு தாத்து இருக்கு, தீங்கிற ஆख्यात பிரத்யா இருக்கு. இந்த ஆख्यात பிரத்யத்தினால பாவனா ஆர்த்தி பாவனா சொல்லப்படுறது. அத போலவே அந்த ஆख्यात பிரத்யத்திலிருந்து காலஹா தெரியறது, வர்த்தமான காலஹா தெரியறது. அத போலவே சங்கியாவும் தெரியறது, ஏகத்துவ சங்கியா தெரியறது இல்லையா? சரி, இப்போ இந்த ஏகத்துவ சங்கியா எங்க போய் சேரும் அப்படின்னு கேள்வி கேட்டா மீமாம்சகால் என்ன பதில் சொல்றா? ஆख्यात பிரத்யத்தினுடைய அர்த்தா கிருதிஹி, அந்த கிருதியினால எது ஆக்ஷேபிக்கப்படுகிறதோ அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தா ஆக்ஷேபிக்கப்படுகிறார், கர்த்திருக்காரகம் ஆக்ஷேபிக்கப்படுகிறது. அந்த கர்த்திருக்காரகத்துல போய் சங்கியா சேரும். அப்போ ஒரு கேள்வி வரும், இதே கிருதியினால காரகாந்தரமும் கூட காரகாந்தரத்தோட கூட இந்த கிருதிக்கு சம்பந்தம் இருக்கே, அப்போ அதுல போய் சேராதா? இப்போ இந்த ராமஹா திஷ்டதிங்கிற வாக்கியத்துல நமக்கு காரகாந்தரம் இல்லை. சரி, எங்க காரகாந்தரம் இருக்கோ அந்த வாக்கியத்துல ஆख्यातार्थமாக இருக்கக்கூடிய கிருதிக்கும் மற்ற காரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? சம்பந்தம் இருக்கு. இருந்தாலும் இந்த ஆख्यात பிரத்யமானது கர்த்தாவதான கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா? அதாவது அது பதில், கர்த்தாவை மட்டுமே. அதாவது என்ன பதில்? இப்போ கேள்வி என்ன வந்தது? மற்ற காரகங்களோடும் இந்த ஆख्यात பிரத்யார்த்தமான கிருதி சம்பந்தப்பட்டிருக்கே, அதுல போய் இந்த சங்கியாவானது சேரலை அப்படின்னு கேட்டா நியத சம்பந்தம் இல்லை. அதுதான் பதில். கிருதிக்கும் கர்த்திருக்காரகத்துக்கும் எப்படி ஒரு நியத சம்பந்தம் இருக்கோ அத போல நியத சம்பந்தா கிருதிக்கும் மற்ற காரகங்களுக்கும் இல்லை. அதனால தான் ஆख्यात பிரத்யத்தினால சொல்லப்பட்ட சங்கியாவானது சொல்லிடுறேன், ஆख्यात பிரத்யத்தினால சொல்லப்பட்ட சங்கியாவானது ஆख्यात பிரத்யார்த்தமான கிருதியினால ஆக்ஷேபிக்கப்பட்ட கர்த்திருக்காரகத்துல போய் சேர்றது, சமான அபிதான ஸ்ருத்தியா போய் சேர்றது. இதைத்தான் நம்ம முதல்ல சொல்லிட்டோம். சமான அபிதான ஸ்ருத்தியா ஆख्यात பிரத்யகம்ய சங்கியாயாக கிருத்யாக்ஷிப்த கர்த்தரி அன்வயா. சரியா? இது முதல்ல என்ன பண்ணிடுவோம், கிருத்தோ சம்பந்தத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க கிருத்யாக்ஷிப்த கர்த்தரி அன்வயான்னு சொல்லுவோம். சரி, இப்போ நமக்கு இங்க தெரிய வேண்டியது என்னது அப்படின்னு கேட்டா, இந்த ஆख्यात பிரத்யத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய சங்கியாவிற்கு எங்க அன்வயான்னு கேட்டா கிருதியோடு நியத சம்பந்தமா இருக்கக்கூடிய சம்பத்தமா இருக்கக்கூடிய கர்த்திருக்காரகத்துல அன்வயா. ஏன்? அந்நேன காரகேன சக கிருதேஹே நீத சம்பந்தா பாவாத். இந்த அம்சத்தை இந்த வாக்கியத்தினால சொன்னா பாருங்க. அதையேவா இत्युक्ते கிருதேஹே கர்த்திருக்காரகேன சக யாதுஷः நியத சம்பந்தः வர்த்ததே தாதுஷ நீத சம்பந்தः காரகாந்தரேண சக அபாவாதேவ ஆख्याताभिहिता संख्या
ந காரகாந்தரேண சம்பத்தியதே கரணகாரகேண கரணாதிகாரகேண சக ந சம்பத்தியதே குதः तस्य कारकान्तरस्य प्रथमम् अनुपस्थितेः तर्हि प्रथमम् उपस्थितिः कस्य वर्तते इत्युक्ते कर्तृकारकस्यैव वर्तते இப்போ ரெண்டு பங்கிக்கு அர்த்தம் வந்தாச்சு இப்போ அதுக்கு அடுத்து அதாவது அதையேவ திருத்தீயாதி விபக்தீனாம் கரணாதி வாச்சித்வம் பாவனாயாக தைः சக நியத சம்பந்தாபாவேன தயா தேஷாம் நியமேன அனாக்ஷேபாத் இந்த பங்கிக்கு அர்த்தம் முன்னாடியே பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் ஆख्यात श्रवणात् प्रागपि तृतीयादि विभक्ति श्रवणे கரணாதி பிரதீதேஹே ஜாயமானத்வாச்ச இப்போ இன்னொரு யுக்தி சொல்லி கொடுக்குறான் அதாவது ஆख्यात பிரத்யத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய கிருதினால கரணாதி காரகங்கள் ஆக்ஷேபிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு யுக்தியை காமிக்கிறான் என்னது அப்படின்னு கேட்டா ஒரு வாக்கியத்தை எடுத்துப்போம் ராமஹா நேத்ரேண பஷ்யதி அப்படின்னு வாக்கியத்தை எடுத்துப்போம் இப்போ இந்த இடத்துல நேத்ரேண பஷ்யதிங்கிற அம்சத்தை மட்டும் எடுத்து பார்த்தா கூட தெரியும் இந்த இடத்துல பஷ்யதிங்கிற கிரியா இருக்கே இந்த பஷ்யதி கிரியாவுக்கு சாதனம் எது நேத்திரம் நேத்திரம் எப்படி தெரிஞ்சது நேத்திரம்னு அங்க இருக்கிற நேத்திரத்துல இருக்கக்கூடிய திருத்தீயா விபக்தினால தெரிஞ்சது இப்ப நல்லா பாருங்க நாம இன்னும் கூட இந்த ஆख्यात பிரத்யார்த்தமான கிருதிக்கும் நேத்திரத்துக்கும் அதாவது கிருதிக்கும் கரணகாரகத்தும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லவே இல்லை சொல்றதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன தெரிஞ்சிருது இந்த இடத்துல நேத்திரம் தான் கரணம் அப்படின்னு தெரிஞ்சிடுது திருத்தீயா விபக்தினால தெரிஞ்சிடுறது இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது கிருதி சம்பந்தம் தெரியறதுக்கு முன்னாடியே நமக்கு கரண காரகம் தெரிஞ்சிடுறது இல்லையா அத போல கருத்துக்காரகம் தெரியாது வையாக்கரனாலுடைய மதத்திலையும் சரி நாம சொல்லிட்டு இருக்கோம் பிரதமா விபக்தியானது கருத்துக்காரகத்தை சொல்றதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அப்படி இல்லை பிரதமா விபக்தியானது பிராதிபதிகார்த்தே பிரதமான் தான் இருக்கு பிராதிபதிகார்த்த லிங்க வச்சன பரிமாண மாத்திரே பிரதமானு சூத்திரம் கருத்துக்காரகத்தை சொல்றதுன்னு இல்லைங்க நேரடியா அதனால அவளுடைய மதத்தையும் அது வந்து கருத்துக்காரகத்தை நேரா சொல்லாது சரி இருக்கட்டும் இப்ப என்ன அடுத்து நமக்கு கிருதிக்கும் கரணகாரகத்துக்கும் நேரடியா சம்பந்தம் தெரியறதுக்கு முன்னாடியே நமக்கு திருத்தீயாதி விபக்தினால கரணகாரகம் தெரிஞ்சிடுறது ஆனா அத போல நமக்கு வந்து கிருதி சம்பந்தம் இல்லாமல் கர்த்தா தெரியாது இல்லையா இதுதான் அந்த காரணத்தை சொல்லியிருக்கா ஆख्यात श्रवणात् प्रागपि तृतीयादि विभक्ति श्रवणे கரணாதி பிரதீதேஹே ஜாயமானத்வாத் இப்போ முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தா அந்த கேள்விக்குண்டான பதில் இப்போ சொல்றா முன்னாடி என்ன கேள்வி கேட்டிருந்தா அப்படின்னு கேட்டா இந்த ஆख्यात பிரத்யத்தினுடைய சப்தார்த்தா எது மீமாம்சகால் மதப்படி பாவனா ஆர்த்தி பாவனா இல்லையா இந்த ஆர்த்தி பாவனாவினால ஆக்ஷேபிக்கப்படுவது கர்த்தகாரகம் இதைத்தான் அவன் என்ன சொன்னா இது வந்து சப்தத்திலிருந்து தெரியலேன்னு சொன்னான் இல்லையா ஆख्यातத்தினுடைய சப்தார்த்தா கிருதிஹி கர்த்தாவானவன் ஆக்ஷேபலபியமா இருக்கிறதுனால கர்த்தகாரகமானது அது சப்தத்தினுடைய அர்த்தமா இல்லை அசாப்தமா இருக்கு சரி இப்போ நம்ம இந்த ஆख्यात பிரத்யத்திலிருந்து வாச்சியார்த்தமாகவே தெரியக்கூடியது சங்கியா இல்லையா ஆख्यात பிரத்யத்தினுடைய வாச்சியார்த்தமாவே இருக்கு எது சங்கியா இப்படி ஆख्यात பிரத்யத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய சங்கியா எதோடு சேர்றது அப்படின்னு கேட்டா நம்ம எதோட சொன்னோம் ஆக்ஷேபலபியமான கர்த்தாவோடு சேர்றதுன்னு சொன்னோம் அப்ப இந்த இடத்துல பாருங்க கர்த்தா கர்த்திரு லாபா சப்தாத் நாஸ்தி ஆக்ஷேபாதேவா
அந்த கர்த்தாவின் இடத்துல சேரக்கூடிய சங்கியாவோ சப்தத்திலிருந்து தெரியக்கூடியது. அதாவது சாப்தமா இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தா சங்கியா, அசாப்தமா இருக்கக்கூடியதான ஒரு பதார்த்தா கர்த்தா. அப்போ சாப்தமானது அசாப்தத்தோடு சேர்றதுன்னு ஒத்துக்க வேண்டியதான ஒரு ஆபத்தி வந்துடுறது யாருக்கு? மீமாம்சகாலுக்கு. இப்படின்னு பூர்வபக்ஷத்துல சொல்றச்ச வையாக்கரனால் தோஷத்தை சொன்னான். இப்போ அதற்கு பதில் சொல்றா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அதாவது சாப்தமாக இருக்கக்கூடிய சங்கியாவானது அசாப்தமாக இருக்கக்கூடிய கர்த்தாவோடு சேர்றதுங்கிறது ஒரு தோஷகான்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க கர்த்தாவும் சாப்தமா தான் இருக்கான்னு சொல்லி காமிக்க போறா. எப்படின்னு பாருங்க. முதல்ல இப்படி சொல்லக்கூடாதுன்னு அந்த வாக்கியத்தை சொல்றா. நச்ச शाब्दी संख्या शब्दात् प्रतीयमाना संख्या कथम अशाब्देन इत्युक्ते आक्षेपलभ्येन कर्त्रा अन्वेतीति न च वाच्यम् एवं न वक्तव्यम् एवं प्रश्नः न प्रष्टव्यः कुतः कर्तुः लक्षणाङ्गीकारात् अत्र आख्यातप्रत्ययत्नाल शक्त्या कृतिः बोध्यते அதே ஆக்கியாத பிரத்யத்தினால லக்ஷணையா கர்த்தா போத்தியத்தேன்னு ஒத்துக்கிறோம். யாரு? மீமாம்சகால் நாங்க. ஆக்ஷேபலபியம்னு சொன்னா என்ன அர்த்தம்? கிருதியானது கர்த்தா இல்லாமல் இருக்காதுங்கிற அர்த்தம்தான். அந்த கர்த்திரு லாபகா எப்படி அப்படின்னு கேட்டா இதே ஆக்கியாத பிரத்யத்தினால்தான். ஆனா ஆக்கியாத பிரத்யமானது வாச்சியார்த்தமாக கர்த்தாவை சொல்லாது, லக்ஷணையா சொல்லும். இந்த இடத்துல இப்போ சொல்ல போற விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கணும். இது பொதுப்படையான எல்லா சாஸ்திரக்காரர்களுக்கும் இருக்கக்கூடியது. ஒரு சப்தா ஒரு அர்த்தத்தை சக்தியா சொன்னாலும் சரி, லக்ஷணையா சொன்னாலும் சரி, அந்த அர்த்தா சாப்தா தான். கடபதத்துக்கு கடஹா அர்த்தா. இப்போ நான் ஒருத்தரை கூப்பிட்டு கடம் ஆணையன்னு சொல்லியிருக்கேன். அவர் ஏதோ ஒரு கடத்தை கொண்டு வந்தார். கடபதத்து சாமானிய கடஹா இத்திய கடத்வாவச்சின்ன அர்த்தா. அப்போ இந்த அர்த்த கடத்வாவச்சின்ன அர்த்தான்னு ஒரு அர்த்தா கிடைச்சது. இது சக்தி விருத்தியா கிடைச்சதா இல்ல லக்ஷணா விருத்தியாவா கிடைச்சதா? சக்தி விருத்தியா தான் கிடைச்சது. சக்தி விருத்தியா. இதே நான் கடபதத்தினால நீலகடத்தை சொல்றேன் லக்ஷணையா. அதாவது என் எதிரில் ஒரு நீலகட்டகா இருக்கு, அதை நீலகட்டத்தை கொண்டு வான்னு நான் சொல்லலை, கடபதத்தினாலேயே நான் சொல்லிட்டேன். அல்லது கடபதத்துக்கு நீலகட்டகாவும் அர்த்தமா ஆயிடும். நிறைய கடங்கள் இருக்கு. எனக்கு தாத்பரியம் அந்த நீலகடத்தை கொண்டு வரணும்னு தாத்பரியம். நான் கடத்தை கொண்டு வான்னு பொதுவா சொல்லியிருக்கேன். கரெக்டா அந்த நீலகடத்தையும் கொண்டு வந்துட்டான். இப்போ இந்த கடபதத்துக்கு நீலகடகா அர்த்தாவான்னு கேட்டா இல்ல, நீலகடகா அர்த்தா இல்ல, கடத்வாவச்சின்னதா அர்த்தா. ஆனா நீலகடத்வாவச்சின்னஹா அர்த்தா கிரஹீதா. இந்த அர்த்தா கடபதத்தினால நேரடியா கிடைக்காது, லக்ஷணையா தான் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த கடபதத்தினாலேயே நீலகடத்தை சொல்றது காட்டிலும் படபதத்தினால கடகா நான் சொல்லிட்டேன் தெரியாம. எதிரில் ஏதோ அங்க இருக்கே பட்டகா அதை கொண்டு வா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அங்க இருக்கக்கூடியது கடகா தான். நல்லா கவனிங்க. நம்மள அவசரத்தை அப்படி பேசுவோம். எப்போ தெரியுமா? ஒரு அவசரத்தை பேசுவோம். ஆனா எதிரில் இருக்கவர் நல்ல சாமர்த்தியசாலியா இருந்தா புரிஞ்சுண்டுவா. எதிரில் அங்க ஒரே பதார்த்தம் தான் இருக்கு. என்னோட எதிரில் ஒரே பதார்த்தம் தான் இருக்கு. என்ன பதார்த்தம் இருக்கு? கடகா இருக்கு. நான் அவசரத்துல என்ன பண்றேன், கடம் ஆணையன்னு சொல்லாத படம ஆணையன்னு நான் சொல்லிட்டேன். சரியா? பட்டபதம் எங்கேயாவது கடத்தை சொல்லுமோ? சொல்லவே சொல்லாது. ஆனா எதுல இருக்க அந்த யாரு இருக்கார ஒரு நல்ல சாமர்த்தியசாலி புரிஞ்சுண்டார், இவர் கடத்தை தான் சொல்ல வரார், பட்டபதத்தினால அதை சொல்றார். அன்வயானுபபத்தி அல்லது என்னுடைய அன்வயம் வராது. கடம் ஆணையம் சொல்லவே முடியாது. நாங்க கடகா இல்லை, பட்டகா தான் இருக்கு, ஒரே பதார்த்தம் தான் இருக்கு. அன்வயானுபபத்தின்னு சொல்லலாம். அல்லது தாத்பரியானுபபத்தி, இவருக்கு அந்த பதார்த்தத்திலாம் தாத்பரியம், அவசரத்துல பட்டபதத்தை சொல்லிட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. இங்க ரெண்டுல எதை வேணா எடுத்துக்கலாம். தாத்பரியானுபவத்தையும் எடுத்துக்கலாம், அன்வயானுபவத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பட்டபதத்துக்கு லக்ஷணையா கடகான்னு அர்த்தத்தை மனசை வாங்கிக்கிறார். இப்ப பாருங்க, இப்படி சொன்னாலும் சரி, லக்ஷணையா ஒரு அர்த்தத்தை சொன்னாலும் சரி, இதுவும் சாப்தம் தான். சரியா?
ஆனா இங்க இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த படபதத்தினால கடஹா சொல்றதுன்னு நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். அப்படி எங்க எதை வேணா உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது கிடையாது. சாம்பிரதிக லட்சணா அப்படிங்கிறது எங்க உபயோகம் இருக்கோ அங்கதான் சொல்லுவா. நான் உங்களுக்கு முன்னாடி பாடம் நடத்துறச்சு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த வள்ளுவர் சிலை இறங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் கேள்வி பஸ்ல போறச்சு அந்த காலேஜ் இறங்குச்சு அப்படி சொல்லுவா. அதுக்கு என்ன தாத்பரியம்? அந்த சிலையா இறங்கும், மனுஷாதான் இறங்குவா. அப்போ அந்த பதத்துக்கு எதுவரையில் அர்த்தம் பண்ணிட்டோம்? அந்த சிலை இருக்கக்கூடிய இடத்துல வாழ்கின்ற மனிதர்கள், இறங்க வேண்டியவர்கள் அப்படின்னு அதுவரையில் அர்த்தம் இல்லையா? இப்படி அர்த்தம் பார்த்தோமா? இது லட்சணையா சொன்னோமே, இதுவும் சாப்தம் தான். தாத்பரியம் என்னது? சக்தி விருத்தியா சொன்னாலும் அது சப்தார்த்தா தான், அதாவது சாப்தா தான். அந்த சப்தத்திலிருந்து தெரிகின்ற அர்த்தா சாப்தா. லக்ஷணாவிருத்தினால தெரிஞ்சாலும் கூட அந்த சப்தத்திலிருந்து தெரிஞ்ச அர்த்தாவும் சாப்தா தான். அப்போ நாம இப்போ இந்த ஆக்கியாத கேள்வி இருக்காது. அதான் ஒண்ணும் இல்ல, இப்படி சொல்லலாமான்னு கேட்கறதுக்காக வந்தேன். லக்ஷணாவோ இல்ல சக்தியாவோ ஒரு சப்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு சொல்லக்கூடியதோ இல்ல வரக்கூடியதோ ஞானத்துக்கு சாப்தகான்னு சொல்லிடலாமோ? ஆமா, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் அதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணினேன். ஆனா இங்க ஒரு இது இருக்கு, லக்ஷணா சொல்லும்போது சக்கிய சம்பந்தம் சொல்லணும். சம்பந்தம் இருக்கணும். சம்பந்தம் இருக்கணும். இப்ப பட்டஹா கடஹான்னு எடுத்துட்டா மாதிரி எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. அது ஜஸ்ட் உங்களுக்கு அது சொல்லும்போது புரிஞ்சிருக்கு, நீங்க புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன்னு புரிஞ்சுது. அது அப்படி எல்லா இடத்தையும் இஷ்டத்துக்கு எடுத்துக்க முடியாது. அந்த சம்பந்தத்தை சொல்லி ஆகணும், சக்கிய சம்பந்தத்தை சொல்லி ஆகணும். சரி, இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஆக்கியாத பிரத்யத்தினுடைய அர்த்தா கிருதிஹி, கிருதிஹி சக்கியார்த்தா, சக்கிய சம்பந்தா இருக்கு கர்த்திருக்காரகத்தோடு இல்லையா? கிருதியானது கர்த்தா இல்லாம இருக்காது, கர்த்திருக்காரகம் இல்லாம இருக்காது. அப்போ சக்கிய சம்பந்தா இருக்கு. அதனால என்ன ஆறுது? லக்ஷணையா ஆக்கியாத பிரத்யய செய்வ அர்த்தா பவதி கர்த்தா. இப்ப பாருங்க, கர்த்திரு லாபா இப்போ இந்த கர்த்தாவான கர்த்திருக்காரகமானது இப்போ சாப்தகாவா ஆயிடுத்தா இல்லையா? இப்போ சாப்தகா ஆயிடுத்துன்னா ஆக்கியாத பிரத்யய வாச்சியா யா சங்கியா சாபி சாப்தா தத்வதேவ ஆக்கியாத பிரத்யயேன லக்ஷணையா நிரூப்யமானः यः अर्थः कर्ता सोऽपि शाब्दः तर्हि कथं दोषारोपणं भवितुमर्हति? न हि शाब्दम् किं शाब्दम् अशाब्देन भवतां मते सम्बध्यते इति दोषः कथं निर्वक्तुं शक्यते? न शक्यते. अत्र उभयमपि शाब्दः एव, उभयमपि शाब्दमेव वर्तते. அதுதான் இங்க சொல்ற பாருங்க. நச்ச शाब्दी संख्या कथम अशाब्देन कर्त्रा अन्वेति इति वाच्यम कर्तुः लक्षणांगीकारात्. இதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறான். கங்காயாம் கோஷா அப்படிங்கிற இடத்துல, அதாவது வையாக்கரணாளுடைய மதம் இப்படி இருந்தால் எப்படி இருந்தால், வாச்சியார்த்தமா எது இருக்கோ அதுதான் சாப்தகா, லக்ஷணையா எந்த அர்த்தா சொல்றோமோ அது சாப்தகா இல்லை அப்படின்னு வையாக்கரணால் ஒத்துக்கிறதா இருந்தா, கங்காயாம் கோஷாங்கிற இடத்துல சாப்தபோதகாவே வராது. ஏன்னா கங்கா சப்தத்துக்கு நாம லக்ஷணையா தான் தீரம்னு அர்த்தம் பண்ணியிருக்கோம். இப்போ தீரம்ங்கிறது லக்ஷணார்த்தா, கோஷா அப்படிங்கிறது கோஷ பதத்தினுடைய அர்த்தா இருக்கே கோஷா, அதாவது இந்த பசுமானுடைய தொழுவம், அது சக்கியார்த்தா. அப்போ எப்படி தீரே கோஷான்னு வாக்கியார்த்தம் வரும்? என்ன தீரம்ங்கிறது பூர்வபக்ஷியினுடைய மதத்துல அசாப்தா எடுத்து லட்சணையா கிடைச்ச அர்த்தம் அசாப்தா. அப்போ அசாப்தேன கோஷேன அன்வேதி அப்படின்னு கேள்வி வந்துடும். அப்போ நீயும் எதை ஒத்துக்க வேண்டியதா இருக்கு? சாப்தா அப்படிங்கிறது சக்கியார்த்தத்துக்கு மாத்திரம் இல்லை, லட்சணையா உபஸ்தித அர்த்தத்துக்கும் சாப்தா இருக்குன்னு ஒத்துக்கணும். அப்படி ஒத்துண்டா என் மதத்துல இப்ப எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்றான். யதாச்ச லக்ஷிதம் தீரம் शाब्देन घोषेन अन्वेति एवमेव लक्षितः कर्ता एकत्वेन शक्त्या उपस्थितेन एकत्वेन अन्वेष्यति अवश्यं दोषो नास्ति. இப்படி கேட்ட உடனே அவன் என்ன கேட்பான்?
நச்ச முக்கியே சம்பவதி கிமிதி லாக்ஷணிகம். அதாவது கர்த்தாவே அத்தகேவ தேவதத்த பங்கி ஸ்கிப் ஆகிட்டேன்னு சொல்றேன். அத்தகேவ தேவதத்த ஒரு பங்கி விட்டுட்டேன். அதையேவ தேவதத்தா பச்சதி இது சாமானாதிகரண்யம் உபபத்யதே. இன்னொரு ஒரு தோஷா சொல்லியிருந்தா, அதாவது பச்சதிங்கிற இடத்துல ஆக்கியாத பிரத்யத்தினால கிருதி சொல்லப்படுறது, தேவதத்தகாங்கிற பதத்தினால கர்த்தா சொல்லப்படுறான். அப்போ ரெண்டு பதங்களும் தேவதத்த பதத்துக்கும் பச்சதி பதத்துக்கும் சமானார்த்த போதகத்துவம் வராது மீமாம்சகாலுடைய மதத்துலன்னு ஒரு தோஷத்தை சொல்லியிருந்தா. ஏன்னா தேவதத்த பதம் தேவதத்த கர்த்தாவை சொல்றது, பச்சதிங்கிற இடத்துல அந்த ஆக்கியாத பிரத்யா கர்த்தாவை சொல்லல, கிருதி தானே சொல்றது மீமாம்சகாலுடைய மதத்துல. அப்படி வச்சிருந்து பார்த்தால் தேவதத்தா பாகானுகூல கிருதிஹி பாகானுகூலா கிருதிஹி இப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். இப்போ சாமானாதிகரண்யம் ஏகார்த்த போதகத்துவம் ரெண்டுத்துக்கும் இல்லை, ரெண்டு பதங்களுக்கும் சாமானாதிகரண்யம் கிடைக்கல. ஏன்னா தேவதத்த பதம் கர்த்தாவை சொல்றது, பச்சதிங்கிற பதம் பாகானுகூலா கிருதி இது எது இருக்கோ அதை தான் சொல்றது. அப்போ சாமானாதிகரண்யம் இல்லை, சமானார்த்த போதகத்துவம் இல்லை அப்படின்னு ஒரு தோஷத்தை சொன்னா இல்லை இப்போ கிடைக்கிறது. ஏன்னா லக்ஷணையா கர்த்தா கர்த்தா இங்க கிடைக்கிறானா இல்லையா? பச்சதிங்கிற இடத்துல ஆக்கியாத பிரத்யார்த்தமாக கர்த்தா இல்லைன்னாலும் உபஸ்திதா லக்ஷணையா உபஸ்திதா வர்த்ததே. तर्हि देवदत्तशब्देन देवदत्तः कर्ता उच्यते, पचति इत्यत्रापि पाकानुकूल कृतिमाने उच्यते, लक्षणया सह लभ्यते. அப்போ ரெண்டும் கர்த்தாவை தான் சொல்றது, சாமானாதிகரண்யம் வந்துடுறது. இப்போ இது புரிஞ்சிருக்கா எப்படி சாமானாதிகரண்யம் வந்ததுன்னு? புரிஞ்சிருக்கா இந்த விஷயம்? நீங்க முதல்ல பூர்வபக்ஷம் சொன்ன இந்த இடத்துல இந்த அதாவது இந்த கிருதி வரலன்னு சொன்னதுக்கு அந்த இடம் எனக்கு புரியல. சாரி, கிருத்தி ஆசிரியம் இல்ல சமானாதிகரண்யம் இல்லைன்னு சொன்னேன். சமானாதிகரண்யம் இல்லைன்னு எப்படின்னு பாருங்க. தேவதத்தா பச்சதி, தேவதத்த பதத்தினால கர்த்தா சொல்லப்படுறான். பச்சதிங்கிற இடத்துல மீமாம்சகாலுடைய மதத்தை வச்சுன்னு பார்ப்போம். அவளுடைய மதத்துல இன்னும் அதாவது இந்த இதுக்கு முன்னாடி ஒரு நிரூபணம் பண்ணா இல்லையா, லக்ஷணையா கர்த்துஹு லாபகான்னு சொன்னா இல்லையா, இது சொல்றதுக்கு முன்னாடி வச்சுன்னு பார்ப்போம். பச்சதிங்கிற இடத்துல பச்சு தாத்தோஹோ பாகா இத்தியர்த்தா ஆக்கியாத பிரத்யார்த்தஸ்ய பாகானுகூலா கிருதிஹி அர்த்தா. இப்போ ரெண்டு வாக்கியத்துக்கு அர்த்தம் என்ன இருக்கு? தேவதத்தா இத்தியஸ்ய கர்த்தா, தேவதத்தா கர்த்தா இத்தியர்த்தா, பச்சதி இத்தியத்ர பாகானுகூலா கிருதிஹி இத்யேவ அர்த்தா. இப்போ ரெண்டு பதம் ஒரு அர்த்தத்தை சொன்னதா இல்ல இது வேற அர்த்தத்தை சொன்னது அது வேற அர்த்தத்தை சொன்னதா? வேற வேற அர்த்தத்தை சொல்றது. அப்ப எப்படி சாமானாதிகரண்யம் கிடைக்கும்? சமானார்த்த போதகத்துவம் ரெண்டு பதத்துக்கும் வரணும். அதே வையாக்கரணாலுடைய மதத்தை வச்சு பார்ப்போம். பச்சதிங்கிற இடத்துல ஆக்கியாத பிரத்யத்தினால கிருத்திமானாக இருக்கக்கூடிய கர்த்தா சொல்லப்படுறான், சாமான்யமா சொல்லப்படுறான். அதாவது பச்சதிங்கிற இடத்துல கசன கர்த்தா லப்யதே, சஹா கர்த்தா கஹா இது நியாயதே, சஹா கர்த்திரு விசேஷா தேவதத்த சப்தேன லப்யதே. அப்போ வையாக்கரணாலுடைய மதப்படி இங்க என்ன கிடைக்கிறது நமக்கு? சமானார்த்த போதகத்துவம் சாமானாதிகரண்யம் கிடைக்கிறது ரெண்டு பதத்துக்கும். அந்த மாதிரி மீமாம்சகாருடைய மதத்தை கிடைக்கலன்னு தோஷம் சொல்லியிருந்தான். இப்போ கிடைச்சிருக்கு. பச்சதிங்கிறதுல ஆக்கியாத பிரத்யத்தினால லக்ஷணையா கர்த்தா சொல்லப்படுறான். அப்ப என்ன ஆடுது? ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்றதுன்னு சாமானாதிகரண்யம் கிடைச்சிடும். அதையேவ தேவதத்தா பச்சதி இது சாமானாதிகரண்யம் உபபத்யதே குதஹ கர்த்துஹு லக்ஷணாத். உடனே அவன் கேள்வி மேற்கொண்டு கேட்கிறான், ஆக்கியாத பிரத்யத்தினுடைய வாச்சியார்த்தமாக கர்த்தாவை சொல்லலாமே, இப்படி சக்தியா ஏவ அர்த்தோபஸ்திதோ முக்கிய விருத்தியா, லக்ஷணா அப்படிங்கிறது ஜெகன்ய விருத்தி கவுன விருத்தி இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்க மெனக்கட்டு லக்ஷணையா சக்தி விருத்தியாவே சொல்லாமே, முக்கிய விருத்தியாவே சொல்லாமே, ஏன் லக்ஷணையா சொல்லணும்? இந்த விருத்திங்கிற பதம் இருக்கே, சக்தி லக்ஷணா ரெண்டுக்கும் சேர்த்து தான் சொல்லப்படுறது. விருத்தியா அப்படின்னு சொன்னா சக்தியா அல்லது லக்ஷணையான்னு அர்த்தம். சரியா? விருத்திங்கிற பதம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து எந்த சாஸ்திரத்திலையும், இந்த சாஸ்திரத்திலும் இல்லை எல்லா சாஸ்திரத்திலையும்
விருத்தியா போத்தியதே அப்படின்னு சொன்னா ஒண்ணு சக்தியா அல்லது லட்சணையா போத்தியதேன்னு அர்த்தம். அதனாலதான் இங்க என்ன சொல்றா, முக்கிய விருத்தியான்னு தனியா காமிக்கிறா. வெறும் விருத்தி சொன்னா என்ன அர்த்தம், சக்தியோ அல்லது லட்சணாவோன்னு அர்த்தம். இதே முக்கிய விருத்தின்னு சொன்னா சக்தியான்னு அர்த்தம். சரியா, இதை நல்லா வாங்கிக்கணும். முக்கிய விருத்தியா கர்த்துஹு லாபே கிமர்த்தம் லக்ஷணா விருத்தி அங்கீகர்த்தவியான்னு கேள்வி கேட்கிறான். நச்ச முக்கியே சம்பவதி கிமிதி லாக்ஷணிகத்துவம் ஸ்வீகாரியம் அப்படின்னு கேள்வி கேட்கிறான் இல்லையா. ஏவம் நச்ச வாச்சியம் ஏவம் ந பிரஷ்டவியம் குதஹ அனன்யலப்ய சப்தார்த்தத்வஸ்ய வியவஸ்தாபிதத்வாத் அஸ்ய சப்தஸ்ய கஹ அர்த்தஹ இதி நிர்ணயः கதம் கிரியதே. அனன்யலப்யத்துவம் ஆதாய இந்த அர்த்தா வேற ஒரு பிரகாரேனாப்பி வேற ஒரு பிரமாணத்தினாலையும் கிடைக்குமா இருந்தால் அது இந்த சப்தத்துடைய அர்த்தமா ஒத்துக்க மாட்டோம். அப்படி பார்த்தோம்னா ஆக்கியாத பிரத்யத்தினால மட்டும்தான் கிருதி தெரியாது. கர்த்தாவானது ஆக்ஷேபத்தினாலையும் அல்லது லக்ஷணாவினாலையும் தெரியறது. அப்ப எதை எடுத்துக்கணும், கிருதிதான் ஆக்கியாத பிரத்யத்தினுடைய அர்த்தா அப்படின்னு ஒத்துக்கணும். ஏன்னா அதுதான் அனன்ய லப்யமா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்ற. அந்யதா சிம்ஹோ தேவதத்தா இத்யபி சாமானாதிகரண்யம் முக்கியம் சியாத். அதாவது இந்த சாமானாதிகரண்யம் ஒத்து வர்றதுன்னு சொன்னா இல்லையா, இப்ப காமிச்சா இல்லையா, தேவதத்தா அச்சதிங்கிற இடத்துலயும் லக்ஷணையா லப்யமான கர்த்தாரம் ஸ்வீகிருத்திய சாமானாதிகரண்யம் உபபத்தேன்னு காமிச்சா இல்லையா, அந்த இடத்துல வையாக்கரனா கேள்வி கேட்டா. என்ன கேள்வி கேட்டா, இந்த சாமானாதிகரண்யமானது ரெண்டு இடத்துலையும் சக்தி விருத்தியா கிடைக்கும் பொழுது நீங்க ஏன் லக்ஷணையா சொல்லணும். நல்லா கவனிச்சா தெரியும், வையாக்கரனால் தேவதத்த சப்தஸ்ய வாச்சியார்த்தா தேவதத்தா, ஆக்கியாத பிரத்யஸ்ய வாச்சியார்த்தா கர்த்தா, ரெண்டு இடத்துலையும் சக்தி விருத்தி தான் இருக்கு. இப்படி முக்கிய விருத்தியா சாமானாதிகரண்யம் கிடைக்கும் பொழுது நீங்க ஏன் ஒரு இடத்துல சக்தியும் இன்னொரு இடத்துல லக்ஷணாவும் ஒத்துண்டு சொல்லணும்னு கேள்வி கேட்டான் இல்லையா. அதுக்குதான் பதில் சொன்னா, இந்த இடத்துல நியாமகம் எதுன்னு கேட்டா அனன்யலப்யா சப்தார்த்தாங்கிற நியாயஹாதான் அப்படின்னு சொன்னான். அதை வச்சுட்டு தான் நாங்க முடிவு பண்றோம் அப்படின்னு. ஒருவேளை இதை ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்க, எதை, இந்த சாமானாதிகரண்யம் ஒரு இடத்துல சக்தி விருத்தியாவும் இன்னொரு இடத்துல இன்னொரு பதத்துல லக்ஷணையாவும் வச்சுண்டு சாமானாதிகரண்யம் உபபத்தியத்தைன்னு நீங்க ஒத்துக்கலைன்னா எல்லா இடத்துலையுமே ரெண்டு பதங்களுமே சக்தி விருத்தியாதான் அர்த்தத்தை சொல்லணும், சமான அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒத்து வராது. பல இடங்கள்ல ஒத்து வராது. எந்த இடத்துல ஒரு இடம் காமிக்கிறா, சிம்ஹோ தேவதத்தான்னு ஒரு வாக்கிய பிரயோகத்தை காமிக்கிறார். இப்போ இந்த இடத்துல பாருங்க, சிம்ஹ பதத்துக்கு சக்கியார்த்தா சிம்ஹா, தேவதத்த சப்தச சக்கியார்த்தா தேவதத்தா. எப்படி சாமானாதிகரண்யம் ஒத்து வரும், சிம்ஹம் தேவதத்தன் ரெண்டு எப்படி ஒத்து வரும், இது பாதிதம் தானே, இது பிரத்யக்ஷ பாதிதம். சிம்ஹங்கிறது பசு இல்லையா, பிராணி. தேவதத்தா மனுஷியா, எப்படி சாமானாதிகரண்யம் வரும், முக்கிய விருத்தியா சாமானாதிகரண்யம் எப்படி ஒத்துக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டா, சிம்ஹ பதஸ்ய சிம்ஹகத குரூராதி குண சஜாத்திய குணவத்துவம்னு சொல்லணும் தேவதத்தை. இப்படிதான் சொல்லி ஆகணும். அப்போ இங்க கௌணிய விருத்தியை தான் ஒத்துக்க வேண்டியதாயிடும். சிம்ஹோ தேவத அத்ய மாணவகா சிம்ஹோ தேவதத்தா இந்த மாதிரியான இடங்கள்ல சிம்ஹ சப்தத்துக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்க வேண்டியதாகும், சிம்ஹா இதுனா அர்த்தா சிம்ஹகத கிம் குரூராதிவா அथवा கஷ்டன சமீச்சீனஹ குணஹ பராக்கிரமஹ, அந்த குணத்தை எடுத்துண்டு, அதாவது சிம்ஹ நிஷ்ட குணஹ கஹ குணஹ பராக்கிரமஹ, தாதிருஷ பராக்கிரம அதுவும் எப்படி சிம்ஹகத பராக்கிரம சஜாத்தீய குணவத்துவம் ஆதாய கௌணிய விருத்தியா ஏவ பிரயோகா. அப்போ இந்த இடத்துல சாமானாதிகரண்யம் எப்படி நீங்க சொல்ல போறேன் வையாகரனால் அப்படின்னு கேட்டா, முக்கிய விருத்தியா ரெண்டும் சொல்ல முடியாது. லக்ஷணாவை காட்டிலும் இன்னும் ஜெகன்யமா இருக்கக்கூடிய கௌணிய விருத்தி தான் எடுத்துக்கணும், அல்லது லட்சித லக்ஷணான்னு எடுத்துக்கணும். லக்ஷணாங்கிறதே ஜகன்யம், அதை விட ஜகன்யம் லட்சித லக்ஷணா, அப்படியாவது எடுத்துக்கணும். தாத்பரியம் என்னது, முக்கிய விருத்தியா அத்த சாமானாதிகரண்யம் வக்தும் ந சக்கியதே. அதனால என்ன தெரிகிறது,
எல்லா இடத்துலயும் முக்கிய விருத்தியாதான் சாமானாதிகரண்யம் அப்படிங்கிறது கிடையாது. அதைத்தான் சொல்லி கொடுத்தா. அந்யதா அந்யதா இत्युक्ते சர்வத்திர முக்கிய விருத்தியா ஏவ சாமானாதிகரண்ய ஸ்வீகாரே சிம்ஹோ தேவதத்தா இத்தியபி சாமானாதிகரண்யம் முக்கியம் சியாத் அப்படின்னு ஆயிடும். அப்படின்னு அர்த்தம். சிம்ம பதத்தினாலையும் தேவதத்தம் தான் சொல்ல போறான், தேவதத்த பதத்தினாலையும் சிம்மம் தான் சொல்ல போறதுன்னு. இது முடியவே முடியாது, பிரத்யக்ஷ பாதிதம். சரியா? இதுக்கப்புறம் இன்னும் மேற்கொண்டு இருக்கு, இதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. யத்கிருபாலேஷ மாத்ரேன புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம் அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே குருமானந்த ரூபிணம். கரெக்டாக